வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆங்கிலேயர். ஆனால் அவர் இல்லைன்னா இன்னைக்கு தென்னிந்தியா இவ்வளவு செழிப்பாக இருந்திருக்குமா என்கிறது ஒரு கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் இவரை கல்லணையின் ரகசியத்தை உலகிற்கு சொன்னவர்னு கொண்டாடுறோம். அவர் தான் சர் ஆர்தர் காட்டன். இவரோட வாழ்க்கையில் நடந்த பலருக்கும் தெரியாத ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1803 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி இங்கிலாந்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் 10வது மகனாக பிறந்தவர் தான் ஆர்தர் காட்டன். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கணக்கு மற்றும் பொறியியல் மேலே அதிக ஆர்வம் இருந்தது. தன்னோட 18 வயசில் ஒரு சாதாரண கேடட் அதிகாரியாக இந்தியாவுக்கு வராரு. அப்போது சென்னை மாகாணத்தில் இருந்து பொதுப்பணித்துறையில் வேலை கிடைக்குது. அவர் வரும்போது இந்தியாவில் பல இடங்களில் கடும் வறட்சி, மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையில் இருந்தாங்க. ஆர்தர் காட்டனோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைனா அது காவிரி ஆற்றுல மணல் மேடுகளை சரி பண்ண அவர் எடுத்த முயற்சி தான். அப்போதான் அவர் நம்ம கரிகால சோழன் கட்டின கல்லணையை பார்க்குறாரு. மற்ற என்ஜினியர்ஸ் எல்லாருமே மணலில் அஸ்திவாரம் போட்டால் அணை தங்காதுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஆர்தர் காட்டன் மட்டும் கல்லணையை தோண்டி ஆராய்ச்சி பண்ணார். மணலுக்கு அடியில் பெரிய பெரிய பாறைகளை போட்டு அதுக்கு மேலே களிமண் பூசி ஒரு அணை 1600 வருஷம் உறுதியாக நிற்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாரு. இந்தியர்களோட பொறியியல் அறிவு உலகத்துக்கே பாடம்னு அவர் அப்போவே சொன்னார். அந்த டெக்னிக்கை வச்சு தான் அவர் 1836 மேலணை மற்றும் கீழணையை, அதாவது கொள்ளிட அணையை வடிவமைச்சார். தமிழ்நாட்டில் அவர் பண்ண சாதனை ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆந்திர மக்கள் இவரை ஒரு சாமியாக நினைக்க காரணம் கோதாவரி அணை தான். அந்த காலத்தில் கோதாவரி ஆற்றுல தண்ணி அதிகமாக வரும். ஆனால் மழை இல்லாதப்ப மக்கள் பஞ்சத்தில் செத்து போவாங்க. அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அணை கட்ட காசு தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் ஆர்தர் காட்டன் விடலை. அரசாங்கத்தோட சண்டை போட்டு தன்னோட பதவியையும் பொருட்படுத்தாமல், அதாவது 1847 இருந்து 1852 அந்த அணையை கட்டி முடிச்சாரு. இன்னைக்கு ராஜமகேந்திரவரம் பக்கம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இவரால் தான் பச்சையாக இருக்குது. இவரை கௌரவிக்க அங்கே ஒரு பெரிய மியூசியமே இருக்குது. ஆர்தர் காட்டனுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. அரசாங்கம் ரயில்கள் விடுறதுல தான் குறியாக இருந்தாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு லாபம். ஆனால் காட்டன் ரயில்வே தண்டவாளங்களை வைத்த நிரப்பாது, கால்வாய்களும் அணைகளும் தான் இந்தியாவோட பசியை தீர்க்கும்னு வாதிட்டாரு. இதனால் இவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது. ஒரு கட்டத்தில் அவரை வேலையை விட்டு அனுப்பவும் பார்த்தாங்க. ஆனால் அவர் எதற்கும் பயப்படாமல் கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்காகவும் நீர் மேன்மைக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். தன்னோட 96 வயசு வரைக்கும் வாழ்ந்த இந்த மாமனிதர் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இந்தியாவை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். தன்னோட இறுதி காலத்தில் இங்கிலாந்துக்கு திரும்பினாலுமே அவர் மனசு முழுக்க அந்த அணைகள் மேலே தான் இருந்தது. 1899 அவர் மறைஞ்சார். அவர் இறந்து பல வருஷம் கழித்து இந்திய அரசாங்கம் 1977 அவருக்கு ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது. அவர் இல்லைனா இன்னைக்கு நம்ம டெல்டா மாவட்டங்களில் இவ்வளவு செழிப்பாக இருந்திருக்குமான்னு கேட்டால் ரொம்பவே சந்தேகம்தான், இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். ஒரு வெளிநாட்டவர் நம் மண்ணின் தொழில்நுட்பத்தை கண்டு வியந்து அதையே உலகிற்கு பறைசாற்றியது மிகப்பெரிய விஷயம். கரிகால சோழன் தொடங்கி வைத்த நீர்ப்பாசன புரட்சியை நவீன உலகத்துக்கு தந்துவிட்டு சென்ற இந்த மாமனிதரின் புகழ் என்றைக்குமே அழியாது. அப்படிப்பட்ட மனுஷன் 1899 வருஷத்தில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி மறைந்தாலுமே நம்ம மனசை விட்டு என்றைக்குமே மறக்க மாட்டார். என்னதான் வெள்ளைக்காரராக இருந்தாலுமே தனது நாட்டுக்காக போராட வந்தாலும் இந்திய நாட்டை காப்பாற்றணும்னு நினச்ச அப்படிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.